Welcome students, numericals on electric field. So find the electric field at P at this point P due to charge kept at A, B, C. A ல plus 9Q வச்சுருக்காங்க, B ல plus 4Q and C ல minus Q charge வச்சுருக்காங்க. ஸோ இது இந்த பாயிண்டில் அட் திஸ் பாயிண்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணோம், இது at this point ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணோம், இது at this point ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to force per test charge is equal to 1 by 4 pi epsilon naught into source charge divided by the distance square, the electric field order, and with it's a vector quantity, so r cap general போட்டுக்கிறோம். Suppose 9Q charge kept at A will give electric field at this point. Electric field find out எந்த ஒரு பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அந்த பாயிண்டில் எங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அங்கே வெரி ஸ்மால் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிறதா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சோம்னா இங்கே பாசிட்டிவ் இருந்தால் அதை ரிப்பல் பண்ணும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ்னா அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at P first due to plus 9Q charge என்ன வரும் 1 by so electric field at P due to the charge at A at P is equal to electric field due to A at P. அதான் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். So we call it as a E1 is equal to 1 by 4 pi epsilon naught into source charging வந்து 9Q 9 into Q distance என்ன வருது D plus D. So 3D distance வந்து 3D whole square. டைரக்ஷன் எப்படி இருக்கும், இது பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ் வச்சுருக்கோம், பாசிட்டிவ் சார்ஜ் வைக்கிற போது இது திஸ் வில் கிவ் ஏ ஃபோர்ஸ் லைக் திஸ் பிகாஸ் E is equal to charge into force, Q into a force. So electric field is nothing but force due to the experience by the charge. So E1 will be in this direction. ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் ஸோ இது இங்கே பக்கம் புஷ் பண்ணுறோம். ஸோ along எந்த டைரெக்ஷன் இருக்கும், ஃப்ரம் A to P டைரெக்ஷனில் இருக்கும். ஓகே, அண்ட் செகண்ட் due to 4Q, that is plus 4Q இது at B. ஸோ இதை நம்ம E2ன்னு சொல்லுவோம். E2 is equal to 1 by 4 pi epsilon naught into source charge எவ்வளவு 4Q divided distance எவ்வளவு D plus D 2D whole square டைரக்ஷன் என்ன வரும், இது வந்து மேக்னிடியூட் பார்ட், டைரக்ஷன் என்ன வரும், இதுவும் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், ஸோ இது வில் புஷ் பண்ணணும். ஸோ திஸ் வில் பி E2 இந்த டைரக்ஷனில் இருக்கும், E2 அந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ அண்ட் தேர்ட் due to minus Q kept at C, இதை நம்ம E3ன்னு செய்வோம். ஸோ E3 மேக்னிடியூட் என்ன வரும் 1 by 4 pi epsilon naught அண்ட் டைரெக்ஷன் எப்படி வரும், இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ், ஸோ இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னா இது E3 இந்த டைரெக்ஷனில் இருக்கும். E3 will be in this direction, E3 vector இந்த டைரெக்ஷனில் இருக்கும். டைரெக்ஷன் எவ்வளோ வருது, சோர்ஸ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் D whole square.
இங்கே ஏன் மைனஸ் q போடக்கூடாது? நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த இடத்துல மைனஸ் q போடக்கூடாது. ஏன்னா நம்ம மேக்னிடியூட் எழுதிட்டு அதுக்கப்புறம் டைரெக்ஷனுக்கு இந்த டைரெக்ஷனாக இந்த டைரெக்ஷன் இன்க்ளூட் பண்ணிடுறோம். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் வருது, நெகட்டிவ் சார்ஜ் எந்த டைரெக்ஷன் வருதுன்னு டைரெக்ஷன் மென்ஷன் பண்ணோம். அதனால் இங்கே மேக்னிடியூட் மட்டும் எழுதுனா அப்புறம் டைரெக்ஷன் இங்கே வரும். ஸோ இன் திஸ் டைரெக்ஷன் எலாங் PC, ரைட். ஸோ ஆஸ் இட் இஸ் அவங்க கொடுத்தாங்க 1/4πε0 is equal to q/d². இது என்ன வரும்? ஸோ E1 is equal to 9. இது 3 ஸ்கொயர் வந்து 9 அடிபட்டோம். ஸோ திஸ் வில் பிகம் q/d². ஸோ இந்த போர்ஷன் எப்படி எழுதலாம்? ஸோ E1 is equal to 1/4πε0 into 9q divided by 9d² is equal to 1/4πε0 q/d². அதை E0ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த E2 எந்த டைரெக்ஷனில் இருக்கான்? ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கான். E1 வந்து with a magnitude of this much in this direction. E2 என்ன வரும்? 1/4πε0 4 into 4q divided by இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4 into d², இது கேன்சல் ஆகிடும், is equal to E0. இங்கே என்ன 1/4πε0 into q/d² வந்து E0. எப்படி எழுதலாம்? 1/4πε0 into q/d² is equal to ε0. இது மேக்னிடியூட் பார்ட். டைரெக்ஷன் பார்ட் என்ன வரும்? E2 இந்த டைரெக்ஷனில் இருக்கும். E2 இந்த டைரெக்ஷன், E1 இந்த டைரெக்ஷன், E2 இந்த டைரெக்ஷன், which is equal to E0, which is equal to E0. E3 என்ன வருது? E3 as it is, E3 is equal to 1/4π/q/d², which is equal to E0. டைரெக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. பிகாஸ் எல்லாம் ஃப்ரம் P to C. ஸோ நம்ம இதை டயக்ராம் வரையலாம். திஸ் இஸ் E1 and one more vector, this is E2. At the same point one more vector, that is E3. All are having எல்லாத்துக்கும் இதுனா E0 தான் இதோட மேக்னிடியூட், இதோட மேக்னிடியூட் E0, இதோட மேக்னிடியூட் E0. ஸோ திஸ் இஸ் பிகம் E0 minus E0 to E0. ஸோ இது வந்து பிகர் வெக்டர். ஸோ இந்த ரிசல்டன்ட் என்ன வரும்? ரிசல்டன்ட் 2E0 மைனஸ் E0. இதை மைனஸ்ன்னு வச்சுட்டு இதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ திஸ் இஸ் பிகர். ஸோ இந்த டைரெக்ஷன், therefore the resultant electric field at P is E0 towards right. So net இந்த பக்கம் இந்த பக்கம் E net towards right. where E0 ஓட வேல்யூ என்ன? where E0 is equal to E0 ஓட வேல்யூ as it is. நம்ம இங்கே இதுதான் E0 ஓட வேல்யூ. இந்த நியூமெரிக்கலில் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல ஒரு வெர்டெக்ஸில் ஏல ப்ளஸ் q வச்சுருக்காங்க, பியில் ப்ளஸ் q வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தேர்ட் வெர்டெக்ஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இந்த சார்ஜில் இந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்க்குறோமோ அந்த இடத்துல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம், நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே இந்த டைரெக்ஷனில் இருக்கும், E1. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் டெஸ்ட் சார்ஜ். இதுவும் வெக்டர், இதுவும் வெக்டர். ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும். ஓகே, இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதோட சார்ஜ் வந்து இப்படி இருக்கும்,
E2, where E2 is due to charge at B and E1 is due to electric field due to charge at A. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரெண்டு சார்ஜஸ் இப்படி இருக்குது. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது. திஸ் இஸ் E1 இந்த டைரெக்ஷனில், திஸ் இஸ் E2 இந்த டைரெக்ஷனில் ரெண்டு. ஸோ இது என்ன ஆங்கிள் வரும், திஸ் இஸ் 60 டிகிரி. 60 டிகிரினா திஸ் வில் பி ஆல்சோ 60 டிகிரி. ஏன் 60 டிகிரி, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னாலே 60 டிகிரி இருக்கும். ஸோ திஸ் வில் பி 60 டிகிரி. ஸோ இதேமாதிரி ரெண்டு வெக்டர் இருந்தால், இப்படி ஒரு வெக்டர் இப்படி வெக்டர், ரிசல்ட்டை எப்படி கண்டுபிடிப்போம், இதை தூக்கி நம்ம இங்கே போடுறோம், பேரலோகிராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதை that is E1, right? We will write it here. This is E1 vector. இது வந்து E2 vector. E2 vector, E1 vector, E2 vector. ஸோ இதோட ரிசல்ட், இது ஒரு வெக்டர், இது வெக்டர், ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ வருது, 60 டிகிரி. 60 டிகிரி ஆஸ் இட் இஸ். நம்ம வெக்டரில் சொல்லியிருக்கேன், ரெண்டு E1 E2, E1ஓட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிப்போம். வாட் இஸ் E1? E1 மேக்னிடியூட் கண்டுபிடிப்போம். டைரெக்ஷன் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். E1 டைரெக்ஷன் இங்கே, E2 டைரெக்ஷன். E1 இஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught into சார்ஜ் என்ன, Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் இஸ் D, அதோட ஸ்கொயர் along AP, along AP தான் நம்ம போட்டோம். This is P, இங்கே தான் A வருது. ஸோ along AP, this is along BP. ஸோ is equal to நம்ம என்ன 1/4 epsilon naught Q/D ஸ்கொயரை வந்து நம்ம E நாட்டுன்னு எடுத்துக்கணுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ you can say E1ஓட மேக்னிடியூட் E நாட், E2ஓட மேக்னிடியூட் என்ன வரும், E2ஓட மேக்னிடியூடும் சேம் டிஸ்டன்ஸாக வருது. Q same charge, same distance, so it will also come 1/4 epsilon naught into charge, magnitude of charge into distance square is equal to E naught. So இதோட மேக்னிடியூட் வந்து, magnitude of E2 is equal to E naught. இதோட மேக்னிடியூடும் E naught. ஸோ ரெண்டு ஈக்குவல் மேக்னிடியூட் inclined at an angle 60 டிகிரினா, ரெண்டு வெக்டர் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ரெண்டு வெக்டர் ஈக்குவல் வெக்டர், ரெண்டு ஈக்குவல் வெக்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வித் ஈக்குவல் மேக்னிடியூட். ரெண்டு வெக்டர் வித் ஈக்குவல் மேக்னிடியூட் போணுச்சுன்னா அதோட ரிசல்டன் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில போவோம். ரெண்டுத்துக்கு இடையில பைசெக்டர் ஆங்கிளில் போவோம். தட் இஸ் 60 டிகிரின்னு இருந்ததுன்னா இது 30 டிகிரியில் போவோம். It will go in, this is resultant of this one is equal to resultant இந்த பக்கம் போவோம். that is at 30 degree. இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோமே. as it is, இப்போ நம்ம ரெண்டு வெக்டர் இப்படி இருந்து as an angle தீட்டாவில் வெக்டர் A, வெக்டர் B இப்படி இருந்ததுன்னா, நம்ம லா ஆஃப் ட்ரையாங்கிள் வெக்டரில் படிச்சிருப்போம். இதை கம்ப்ளீட்டாக இந்த சைடு தூக்கி இங்கே போடுவோம், இந்த சைடு தூக்கி இங்கே போடுவோம். ஈக்குவலன்ட் வெக்டர், ஈக்குவலன்ட் கிட்டனா இந்த வெக்டர் நம்ம வித்தின் திஸ் பிளேன் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம் வித் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரெக்ஷன். ஸோ இப்படி பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ண பிறகு அந்த பேரலோகிராமோட டயகோனல் தான் ரிசல்டன்ட் ஏபியோட ரிசல்டன்ட். தட் இஸ் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் ஆஃப் வெக்டர் ஏ அண்ட் வெக்டர் பி இஸ் ஈக்குவல் டு R into A plus B. அது ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். ரிசல்டன்ட்டோட மேக்னிடியூட் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஏவோட ஸ்கொயர் ப்ளஸ் செகண்டோட ஸ்கொயர், மேக்னிடியூட ஸ்கொயர் 2 into ஃபஸ்ட்டோட மேக்னிடியூட், செகண்டோட மேக்னிடியூட் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தீஸ் டூ வெக்டர் தீட்டா. இங்கே என்ன வருது, இங்கே ரிசல்டன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிசல்டன் வெக்டருங்கிறதுனால ஃபஸ்ட்டோட ஸ்கொயர் E naught ஸ்கொயர், ஏன்னா E1ஓட ரிசல்ட் E naught ஸ்கொயர், செகண்டோ E naught ஸ்கொயர், B E naught ஸ்கொயர் அண்டர் ரூட் ப்ளஸ் 2 into
first one, second one, E naught into E naught square into cos of angle between them is cos 60. ரெண்டுத்துக்கு இடையில் ஆங்கிள் என்ன வருது, இதுக்கு 60. ஸோ திஸ் becomes AR is equal to E naught square 2E naught square plus 2E naught square under root cos 60 ஓட வேல்யூ என்ன வரும், இங்கே 60 இங்கே போட்டோம்னா 30 இங்கே இருக்குது, 30 இங்கே இருந்தால் ரூட் 3 இங்கே வரும், 1:2 half. ஸோ cos 60 is equal to half. So half into half, so this becomes 3E naught square is equal to 3 root 3 E naught. So resultant is equal to root 3 E naught. ரிசல்டன்ட் ரூட் 3 E naught. என்ன டைரெக்ஷனில் இருக்கும், ஸோ டைரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்படி ஒரு வெக்டர் இருந்து இப்படி ஒரு வெக்டர் இருந்துன்னா, ஸோ ரிசல்டன்ட் இந்த பக்கம் போச்சுன்னா ரிசல்டன்ட் மேக்கிங் வித் CB, this is A, vector A na, so it means what we'll say tan of, this is a alpha, this is the angle between both the vector. நம்ம வெக்டரில் படிச்சிருக்கோம், மறுபடியும் ரீகேப் பண்ணுறோம். tan of alpha, where alpha is the resultant making with vector B is equal to, இங்கே ஃபஸ்ட்டு sin theta போடுவோம் divided by cos theta plus sin theta எதுக்கு போடுவோம், with respect to what நம்ம எடுக்கிறோம், B, the resultant making an angle of alpha with respect to B. So அந்த B நம்ம இங்கே போட்டுருவோம். Then A இங்கே வரும், A இங்கே வரும். ஏஸ்க்குன்னு இல்லாட்டி வெக்டரில் பாருங்கள் கிளியராக கொடுத்துருப்பேன். வெக்டரில் எது வித் ரெஸ்பெக்ட் டு வாட் நம்ம ரிசல்டன்ட் எடுக்கிறோமோ, வித் ரெஸ்பெக்ட் டு B we are taking the resultant angle. ஸோ அதை இங்கே போட்டுடணும். ஸோ இன்னொன்று இருக்குது A ஃபஸ்ட்டு sin theta cos theta வரும். சேம் திங் இங்கே அப்ளை பண்ணுவோம். இங்கே என்ன வரும், நம்ம இங்கே வந்து நம்ம இதேமாதிரி இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். இங்கே எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம், இந்த இடத்துல see this is E2, this is E1, இப்படி போகுது, E2 இப்படி போகுது, கரெக்ட். ஸோ கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் E1 ஈக்குவலன்ட் வெக்டராக போடுறோம், இதை தூக்கி இங்கே, இதை தூக்கி இங்கே போடுறோம், E2 வெக்டர். ஸோ அதோட இது வேலோகிராம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட டயகனல் தான் ரிசல்டன்ட், தட் இஸ் ரிசல்டன்ட் ER. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் 60 டிகிரி இருக்குது, ரெண்டு வெக்டருக்கு இடையில். ஸோ இட் வில் மேக் 30 டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ இதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். சரி, ஆல்ஃபா ஏன் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறோம்னா ரிசல்டன்ட் மேக்கிங் வித் E1. ஸோ tan ஆல்ஃபா எப்படி வரும், tan alpha is equal to மேலே sin of angle between these two vectors, angle between these two vectors is equal to sin of 60 divided by cos of 60 plus. So நம்ம E1 with respect to E1 we are taking the resultant making with E1. So E1 இங்கே போடுறோம். So here will be E2, here will be E2. இது வந்து ஜஸ்ட் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன், பட் ப்ளீஸ் கைண்ட்லி ரெஃபர் the vectors. So E2 என்ன வருது, this is equal to E naught sin 60 ஓட வேல்யூ என்ன வரும், root 3 by 2, sin 60 வேல்யூ into root 3 by 2 divided by E1 value E naught plus E naught into half. So tan alpha is equal to this much. So E naught இருந்து எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். So this becomes root 3 by 2 into 1 plus half, 3 by 2. 3 by 2 அப்படிங்கிற போது this will become root 3, இந்த 2 into அடிப்பிட்டோம், root 3 by 3 is equal to root 3 divided by 3, root 3 into root 3 அடிக்கலாம், இப்படி ஆகிடும். ஸோ 1 by root 3. Therefore tan alpha is equal to, so tan alpha is equal to 1 by root 3 னா எப்படி பண்ணலாம், see here tan alpha, tan of alpha, so இங்கே alpha இருக்குது, 1 by root 3 தான் tan of alpha, 1 is to root 3 is to இது 2 தான் வரும். ஸோ root 3 இங்கே வரதுனால இங்கே 30 டிகிரி வரும். ஸோ alpha is equal to 30 degree. It means this is equal to 30 degree. This is equal to 30, இதுவும் 30 தான் வரும். ஸோ
இதில் என்ன தெரியுது? If two vectors of equal magnitude and the angle between them is theta, the resultant will go exactly half of the angle between these two. So இங்கே 60 degree இருக்குது, 30 degreeல போகுது. So இது the resultant will go with 30 degree with this one. So மொத்தம் 20. So this will also go 30 degree with respect to E2 also. With respect to E1 30 degree, with respect to E2 also 30 degree. So நம்ம எப்படி conclude பண்ணலாம்? The resultant have magnitude of root 3 E naught 1 root 3 E naught and with angle of 30 degree with either vector, that is E1 and E2. That is E1 ஓடையும் resultant இது E1 ஓட 30 degree, resultant E2 ஓட 30 degree with magnitude of root 3 E naught. So this is the answer for this question. Find electric field at P due to point 3q plus 3q at A and minus 4q kept at B. So electric field நம்ம கண்டுபிடிக்கலாம். Electric field எப்படி கண்டுபிடிக்கலாம்? So this is 3q. So at this point we want to know, we assume that we keep a unit test positive charge. So this is positive, this is positive. So this charge will give electric field in this direction. E1, we call it as a E1. So E1 is equal to 1 by 4 pi epsilon naught into charge எவ்வளவு வருது? 3q source charge. This is giving electric field at this point divided by distance is 3d whole square. Direction is along A to P in the direction. So 1 by 4 pi epsilon naught q by d square நம்ம E naught ன்னு வச்சுக்கிட்டா this will become 3 E naught along AP. So இந்த பக்கம், so இது acting this way. So இதை இப்படி வச்சுக்கணும் நம்ம. That is our E1 which is equal to E1 magnitude எவ்வளவு? 3 E naught along from A to P. E2 எப்படி வரும்? E2 is mean electric field created due to charge kept at B, that is minus 4q at this point. So this is positive and this is negative. So what this will do, this charge, minus charge, will try to pull this in this way. Therefore E2 will be in this direction. So E2 will be from this direction. ஏன் நம்ம இங்கே போட்டுக்கிறோம் காமன் பாயிண்ட்லேருந்து? ஏன்னா E2 இங்கே எடுத்து ஈக்குவல் வெக்டர் சேம் மேக்னிடியூட் டைரெக்ஷன் எடுத்து இங்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடுத்து இங்கேயும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ E2 will be like this. So this is 90 degree ரெண்டுத்துக்கும் உள்ளது 90 degree. So E2 is equal to magnitude எவ்வளோ வருது? 1 by 4 pi epsilon naught into charge எவ்வளோது? 4q into 4q. இங்கே நெகட்டிவ் போடக்கூடாது, ஏன்னா இந்த டைரெக்ஷனில் நம்ம டைரெக்ஷனை கொடுத்துட்றோம் along this direction. ஸோ அப்போ இங்கே மேக்னிடியூட் தான் போடணும். into the distance is d whole square. So is equal to this entire thing 4 of 1 by 4 pi epsilon naught q by d square 4 E naught from P to B in this direction. இப்போ ரெண்டு வெக்டர் கொடுத்துட்டாங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ E நாட்டோட மேக்னிடியூட் எவ்வளோ வருது? 3. E1ஓட மேக்னிடியூட் வந்து இது வந்து 4 E naught, this is 3 E naught. ஸோ ரெண்டு ஈக்குவல் வெக்டர் இருந்தால் தான் ஸோ அதோட ரிசல்ட்டு எக்ஸாக்ட்லி மிட்வேயில் போவோம். 90 டிகிரினா 45ல் போவோம். பட் இதோட மேக்னிடியூட் 4 epsilon naught 4 E naught, இது 3 E naught, ரெண்டு ஈக்குவல் இல்லை. பட் the resultant will go somewhere here, but not exactly
bisecting. So resulting நம்ம கண்டுபிடிப்போம். So resultant is equal to first vector order magnitude square, that is e1 square, plus second vector order magnitude square plus e1 into e2 2 into plus 2 into e1 into e2 cos 90. Cos 90 0, அதனால் இந்த போர்ஷனே இருக்காது. ஸோ இதுமாதிரி 90 டிகிரியில் வந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த போர்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ த ரிசல்டன் வில் பிகம் e1 ஸ்கொயர் ப்ளஸ் e2 ஸ்கொயர். இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக 90 டிகிரி வந்தாலே சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த வெக்டரை தூக்கி நம்ம இங்கே போட்டுக்குவோம், இதை தூக்கி இங்கே போட்டுவோம். ஈக்குவலன்ட் வெக்டர் இல்லையா, சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷனில் சேம் மேக்னிடியூட். ஸோ இது இருக்குது. ஸோ now we can do this. This is e2, this is e1. So this is the angle made by the resultant with e2, or this is the angle made by the resultant with e1. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். So we can make e1 or with e2. Now we will find out the magnitude. e1 square எவ்வளோ வருது? e1 வந்து 3, e1 வந்து எவ்வளோது 3, e1 இது 3e0 மேக்னிடியூட், அதோட ஸ்கொயர் ப்ளஸ் e2 வந்து 4e0 அதோட ஸ்கொயர் அண்டர் ரூட். இங்கே போடலாம் 3, இது வந்து e2 வந்து 4e0 3e0 tan theta என்ன வரும்? tan of alpha என்ன வந்து இது என்ன வரும்? ரிசல்டன் என்ன வரும்? தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் யூஸிங் பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? பிகாஸ் திஸ் இஸ் 90 டிகிரி. தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர். அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் நம்ம. இஸ் ஈக்குவல் டு 9e0 ஸ்கொயர் ப்ளஸ் 16e0 ஸ்கொயர் அண்டர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 25e0 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 into e0. இதுதான் ரிசல்டன்ட், net resultant at P due to this and this. So angle பார்ப்போம். ஸோ ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் வருது? சி tan alpha இங்கே வருது. tan alpha is equal to e1 by e2. ஏன்னா திஸ் இஸ் சி, இந்த ட்ரையாங்கிள் நல்லா பாருங்கள். திஸ் இஸ் e1, this is e2, this is the angle alpha made by the resultant with e2. So e1 e2 na tan alpha now this by this is 90 degree, but tan alpha on the opposite side by adjacent side, that is equal to e1 by e2. e1 by e2 tan alpha is equal to இங்கே பார்க்குறப்ப opposite side by base e1 by e2. ஸோ இந்த சைடில் பார்த்தோம்னா ஸோ இதே ஆல்ஃபா இதை பீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா இட் மீன்ஸ் த ரிசல்டன்ட் மேக்கிங் வித் e1. திஸ் இஸ் ரிசல்டன்ட் மேக்கிங் வித் e2 இது ஆங்கிள். ஸோ திஸ் இப்படி பார்க்க போனோம்னா திஸ் வில் பிகம் லைக் திஸ் இஸ் பீட்டா. tan பீட்டா எவ்வளோ வருது? tan beta is equal to tan beta this is 90 degree, this is e2, this is e1 as usual. Tan beta is equal to e2 by e1. நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். It means tan alpha with e2 the resultant is making, tan beta with e1 the resultant is making. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 90 டிகிரி வந்தே ஆகணும். ஸோ e1 by e2, e1 எவ்வளோ வருது? இஸ் ஈக்குவல் டு 3e0 by 4e0 இஸ் ஈக்குவல் டு 3 by 4. இங்கே என்ன வரும்? 4e0 by 3e0 4 by 3 வரும். So therefore the resultant is equal to 5e0 making an angle tan alpha. What is tan alpha? Tan alpha is equal to 3 by 4, or alpha is equal to tan inverse 3 by 4, making an angle alpha, making an angle alpha with alpha is making with made with what?
alpha is made with E2. Made with E2 vector. Very simple நம்ம பார்க்கலாம். So this is இது வந்து E1ன்னா இது E2. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதை பேரலோகிராஃபை இந்த சைடு தூக்கி இங்கே போடுறோம். திஸ் இஸ் E1, இது வந்து E2. ஸோ திஸ் இஸ் E2. டயக்ராம் போடுறோம். தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் இஸ் த 90 டிகிரி. தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் நமக்கு வந்து ரிசல்டன்ட் கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா மீன்ஸ் tan ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா ஆல்ஃபா இஸ் மீன்ஸ் த ஆங்கிள் மேடு பை த ரிசல்டன் வித் ரெஸ்பெக்ட் டு E1. பீட்டான்னு எடுத்தோம்னா the resultant make with E1. We make with, this is what? This is E1, this is E2. So this will be also E2.